இன்னைக்கு நம்ம பேசும்போது காதல் தலைப்புல வரிசையில கடகராசி. கடகராசிக்கு காதல் வருமா? 1000% வரும். கடகராசி என்பவர்களுக்கு எந்த ஒரு உறவிலுமே தனிப்பட்ட ஒரு சுயநலம் என்பது அந்த ஒரு போர்ஷன் ஒரு 20% இருக்கும். கடகத்துக்கு அடுத்த இது வருது குடும்பஸ்தானத்துக்கு அதிக வரிசையும் கடகத்துக்கு பயங்கரமா போகும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தனுசு, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மீனம். இந்த 3 ராசியும் கடகத்துக்கு கச்சிதமா பொருந்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு உறுதியா சொல்லணும். முதல்ல வினோதமா ஆரம்பிச்ச அந்த நட்பு கடகத்துக்கும் தனுசுக்கும் பின்னாடி காதலா மாறி திருமணம். அதே மாதிரி சிம்மம், தனுசு, மீனம் இந்த 3 ராசிகளும் கடகராசிக்கு காதலுக்கும் திருமணத்துக்கும் பக்காவா செட் ஆகும். உங்களுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடகராசி உங்களுடைய வாழ்க்கை துணையாவது சாதாரணமா பேசினா கூட உங்களுக்கு ஒரு பொறாமை, ஒரு விதமான எண்ணங்கள் வரும். கடகராசிலாம் தலைவன் தலைவி படத்துல வரலாம். அது விவாகத்தான தம்பதிகள் கூட மறுபடியும் ஒன்னா சேரக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்கு தான் உண்டு. இதே நீங்க மனசுல இருக்கு. ஒரு முக்கியமான கேள்வி, துணை கேள்வியா, உங்களுடைய முதல் திருமணம் முடிஞ்சு 2வது திருமணத்துக்கு நீங்க ரெடியா இருப்பீங்களா, இல்ல முதல் திருமணத்தோட தாக்கத்திலேயே வாழ்க்கையை கழிக்க விரும்புவீங்களா அப்படின்னு கேள்வி இருக்கும். இன்னொரு விஷயம், காதல தோல்வியெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க மீண்டு வருதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார் இந்த விநாயகர் பெருமானை நீங்க வழிபட உங்களுடைய மன வாழ்க்கையிலும் சரி தாம்பத்திய வாழ்க்கையிலும் சரி அருமையான ஒரு நிலையை நீங்க சாதிக்க முடியும். வணக்கம். நல்ல நேரம் நிகழ்ச்சியின் சார்பாக துணை சப்ஸ்கிரைபர்களையும் எல்லா அன்பு உள்ளங்களையும் என நண்பர்களையும் வருக வருக என வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். வக்ரதுண்ட மகாகாய சூரியகோடி சமப்பிரபக அவிக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. எந்நாட்டுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. நண்பர்களே, இந்த புத்தம்புதிய காணொலியில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதை மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். இன்னைக்கு நம்ம பேச போறது காதல் தலைப்புல வரிசையில கடகராசி. கடகராசிக்கு காதல் வருமா? 1000% வரும். சந்திரன் ஆட்சி பெறக்கூடிய வீடு. சந்திரன்னா மனசுதான் காதல் மனசு சம்பந்தம். அப்ப காதல் வராமல் இருக்கக்கூடிய கடகராசி இருக்காங்கன்னா இனிமேத்த பிறரும். அப்படி யாராவது இருக்காங்க உண்மையிலே அப்படின்னா அவங்க விதி விலக்கு, அவங்க விதியில சேர்க்கவே முடியும். அப்ப கடகராசிக்கு காதல் வருமா? அவங்களுடைய காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும்? என்னென்ன கேள்விகள் இருக்கு வாங்க பார்க்கலாம். கடகராசி காதல்களுக்கு காதல் வருமா? அவர்கள் உணர்ச்சி வசப்படுவார்களா, இல்ல எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற கேள்வி பார்த்தோம்னா, கடகராசி என்பவர்களுக்கு கண்டிப்பா காதல் வரும்னு இப்பதான் சொன்னேன். அதை தவிர உணர்ச்சி பூர்வமா வருமானா கண்டிப்பா பயங்கர உணர்ச்சி பூர்வமா வரும். அதுல சுயநலமும் இருக்கும். இது உண்மையை நான் சொல்றேன், என் மேல கோவிச்சுட்டா கூட பரவாயில்ல. கடகராசி என்பவர்களுக்கு எந்த ஒரு உறவிலுமே தனிப்பட்ட ஒரு சுயநலம் என்பது அந்த ஒரு போர்ஷன் ஒரு 20% இருக்கும். சுயநலமற்ற துலாம் ராசி மாதிரி அவங்க இருக்க முடியாது. கடகராசிக்கு கொஞ்சம் சுயநலம் இருக்கும், அது ஒண்ணு. உணர்ச்சி வசப்படுற மாதிரி காதலிக்கலாம். சந்திரன் மனசு சம்பந்தப்படுறதுனால உணர்ச்சி பூர்வமா தான் கடகராசி என்பவர்கள் எதையுமே செய்வீங்க. ஆனா அதுல ரொம்ப முக்கியமானது பொறுமையாக இருப்பீங்களா அப்படின்னா கண்டிப்பா பொறுமையா தான் இருப்பீங்க. படபடன் செயல்பட்டாலும் உள்ளத்துடைய அளவுல உள்ள மனசுக்குள்ள பொறுமையா தான் இருப்பீங்க. அது எந்த ஒரு சந்தேகமும் தேவையே இல்லை. கடகராசிக்காரர்களுக்கு எந்த ராசிக்காரர்களோட காதல் மற்றும் திருமணம் பொருத்தமாக இருக்கு? முதல்ல சொல்லணும்னா சிம்மம். என்னடா கடகத்துக்கு அடுத்த இது வருதுன்னா குடும்பஸ்தானத்துக்கு அதிக சிம்மம் கடகத்துக்கு பயங்கரமா போகும். அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா தனுசு, அதுக்கு அடுத்தபடியா பாத்தீங்கன்னா மீனம். இந்த 3 ராசியும் கடகத்துக்கு கச்சிதமா பொருந்தக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு உறுதியா சொல்லலாம். இதற்குண்டான காரணம் என்ன? சிம்மம் காலபுருஷனுடைய காதல் ஸ்தானம், கடகம் சந்திரன் மனசு சம்பந்தப்பட்ட வீடு. இதுக்கான ஒரு தொடர்பு நம்மளால புரிஞ்சுக்க முடியும். மனசு காதல். அதுக்கு அடுத்தபடியா தனுசு காலபுருஷனுடைய பாக்கியஸ்தானம். கடகராசிக்கு அந்த கடகராசியில உச்சம் பெறக்கூடிய குரு அவருடைய மூலத்திரிகோண வீடு. இந்த தொடர்பின் காரணமாக முதல்ல வினோதமா ஆரம்பிச்ச அந்த நட்பு கடகத்துக்கும் தனுசுக்கும் பின்னாடி காதலா மாறி திருமணத்தில் முடியும். அதே மாதிரி மீனம், கடகராசிக்கு பாக்கியஸ்தானமான மீனம், அது குரு பகவானுடைய வீடு. அங்கிருந்து 5ஆம் இடம் கடகராசி காதல் ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த தொடர்பு நம்மளால புரிஞ்சு கொள்ள முடியும். இந்த 3 ராசிகளும், அதாவது ஒண்ணு சிம்மம், தனுசு, மீனம், இந்த 3 ராசிகளும் கடகராசிக்கு காதலுக்கும் திருமணத்துக்கும் பக்காவா செட் ஆகும். கடகராசிக்காரர்களான நீங்க குடும்பம், அதாவது திருமணத்துல முக்கியமா எதை எதிர்பார்ப்பீங்க? குடும்ப பாங்கா இருக்கணுமா,
அல்லது தனிப்பட்ட சுதந்திரமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல ஒரு பெரிய டிபேட்டை பட்டிமன்றமே வைக்கலாம். உங்க ராசியை பொறுத்த வரைக்கும், திருமணத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு குடும்ப பாங்கெல்லாம் முக்கியமே கிடையாது. தனிப்பட்ட சுதந்திரம் தான் உங்களுக்கு முக்கியம். ஏன்னா மனசு. ஆனா பேசும்போது நீங்க பஞ்சாயத்தெல்லாம் பேசுவீங்க. என்ன சொல்லுவீங்க? குடும்ப பாங்கா தான் இருக்கணும்னு தான் சொல்லுவீங்க. ஆனா மனதளவுல உண்மை அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு தனிப்பட்ட சுதந்திரம், உங்களோட சுதந்திரம் தான் உங்களுக்கு ரொம்ப முக்கியம். சந்திரன் தான் இதுக்கு காரணம், வேற எதுவுமே இல்லை. செவ்வாய் இங்க நீச்சமாகும், சந்திரன் வந்து இங்க ஆட்சி பெறுறதும், அதே மாதிரி குரு உச்சம் பெறுறதும் இந்த காரணம். இதனால நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா, உங்களுக்கு என்ன தேவையோ அதை தான் முன்னிறுத்துவீங்க. நான் ஏற்கனவே சொன்னேன், இது 20% சுயநலம் இருக்கும்னு. அப்ப உங்களுக்கு என்ன தேவையோ அதை முன்னிறுத்துவீங்க, மற்றவங்களோட தேவையை பின்னிறுத்துவீங்க. இதுதான் இதுக்கு காரணம். அதனால தனிப்பட்ட சுதந்திரம் தான் உங்களுக்கு காதல் திருமணத்திலையும் திருமணத்திலையும் ரொம்ப முக்கியமான விஷயம். உங்களுடைய ரொம்ப முக்கியமான விஷயம் தாம்பத்திய வாழ்க்கை எப்படி இருக்கும்? கடகராசி அன்பர்கள் வாழ்க்கை துறையும் எந்த அளவுக்கு பிணைப்பா இருப்பாங்க அப்படிங்கிறது. இதுல தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம் அப்படிங்கறத நம்ம நல்லா பார்க்கணும். கடகராசிக்கு பொதுவா தாம்பத்திய வாழ்க்கை நல்லா தான் இருக்கும். ஆனா பெரும்பாலான நேரங்கள்ல வாழ்க்கை துணையுடைய பிரச்சனையினால தாம்பத்திய வாழ்க்கையில மிகப்பெரிய கோளாறுகளும் குளறுபடிகளும் வரலாம். பிணைப்பா இருப்பாங்கன்னு கேட்டா ஆரம்ப காலகட்டத்தில் பிணைப்பா இருக்கக்கூடிய கடகராசி என்பவர்களுக்கு வாழ்க்கை துணையுடைய பிரச்சனையினால கொஞ்சம் காலம் நகர நகர இந்த பிணைப்புல ப்ராப்ளம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்கு. இந்த ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த பொறாமை அடைகிற குணம் அப்படிங்கிறது என்ன தவறா நினைக்க வேண்டாம், உண்மைதான். அதாவது உங்களுக்கு வந்து உங்களுடைய வாழ்க்கை துணையாருக்கையாவது சாதாரணமா பேசினா கூட உங்களுக்கு ஒரு பொறாமை, ஒரு ஒரு விதமான எண்ணங்கள் வரும். அதே மாதிரி பாதுகாப்பு உணர்வு அப்படிங்கிறது வருமானு கேட்டீங்கன்னா உங்களுக்கு பாதுகாப்பு உணர்வு எப்பவுமே கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். ஏதோ இன்செக்யூர்டாவே நீங்க ஃபீல் பண்ணிட்டே இருப்பீங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை தான் கடகராசிக்கு. ஒரு 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 மிகப்பெரிய பிரச்சனைக்கு அப்புறம் தான் உள்ள ஒரு காலகட்டம், அதாவது ஒரு 45 வயசுக்கு அப்புறம் தான் இதை வந்து தனியும். அது வரைக்கும் இந்த பிரச்சனைகள் நீண்டுகிட்டே இருக்கு. இதை நம்ம வந்து பார்க்க முடியும். இது ஒரு மாதிரியான எதிர்மறையான கேள்வி அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட உங்களுக்கு விவாகரத்து நடக்க வாய்ப்பு இருக்கா கடகராசிக்கு? அப்படி நடந்துச்சுன்னா அதை நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க, எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க அப்படிங்கறத பத்தி பேசணும்னா, விவாகரத்து நடக்கிறதுக்கு எல்லா ராசிக்குமே வாய்ப்பு இருக்கு. அதுல கடகராசிக்கு அதிக வாய்ப்பு உள்ளது. இதை மறுக்க முடியாது. ஏன்னா உங்க ராசியில உச்சம் பெறக்கூடிய குரு பகவான் கரெக்டா உங்களுடைய 7ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய கலத்திர வீட்டுல போய் நீச்சமா. அதனால அது ஒரு வகையில விவாகரத்து அப்படிங்கிறது. ஆனா கடகராசியில தான் தலைவன் தலைவி படத்துல வரா மாதிரி விவாகரத்தான தம்பதிகள் கூட மறுபடியும் ஒன்னா சேரக்கூடிய வாய்ப்புகள் கடகராசிக்கு தான் உண்டு. இதையும் நீங்க மனசுல எடுத்துக்கணும். நீங்க வந்து இந்த விவாகரத்து அப்படிங்கிறது எல்லோருக்குமே சுமையா இருந்தாலும் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு சுமையா தான் இருக்கு அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனா அதை நீங்க தாண்டி ஜெயிப்பீங்க அப்படிங்கிறது தான் உங்களுடைய விதி. இன்னொரு முக்கியமான கேள்வி, துணை கேள்வியா, உங்களுடைய முதல் திருமணம் முடிஞ்சு 2வது திருமணத்துக்கு நீங்க வந்து ரெடியா இருப்பீங்களா, இல்ல முதல் திருமணத்தோட தாக்கத்திலேயே வாழ்க்கையை கழிக்க விரும்புவீங்களா அப்படின்னு கேள்வி வரும்போது கண்டிப்பா 2வது திருமணத்துக்கு நீங்க முனைவீங்க. ஒரு கால தாமதத்துக்கு பிறகு, ஒரு 2-3 வருஷத்துக்கு பிறகு உங்களுக்கு 2வது திருமணம் பண்ணிக்கணுங்கிற எண்ணம் வரும். வர்றது கரெக்ட், வரணும். வாழ்க்கை யாருக்காகவும் எதுக்காகவும் நிற்க கூடாது. அது ஓடிக்கொண்டே இருக்க வேண்டும். நதி கடலை போய் சென்று அறையிற வரைக்கும் பல மேடுகள் பள்ளங்கள் தாண்டி ஓடுறாப்புல ஓடிட்டு தான் இருக்கணும். அதனால எந்த காரணத்துக்காகவும் உங்களுடைய வாழ்க்கை என்பது நிற்கக்கூடாது. ஆக 2வது திருமணம் பண்ணிக்கத்தான் வேணும். அதை நீங்க எப்படி எடுத்துக்கொள்வீங்கன்னா கொஞ்சம் பொறுமையா நிதானமா ஹேண்டில் பண்ணி 2வது திருமணம் பண்றது நல்லது. இன்னொரு விஷயம், காதல்ல தோல்வியெல்லாம் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒரு ராசியை பொறுத்த வரைக்கும் நீங்க மீண்டு வருதுங்கிறது கொஞ்சம் சிரமம் தான். ஏன்னா சந்திரன் வந்து உங்க மனசுங்கிறதுனால உங்களை வந்து தடுப்பாரு. ஆனா ஒண்ணு, மிச்சம் இருக்கக்கூடிய 11 ராசியை விட நீங்க தான் காதல்ல அருமையா மீண்டு இன்னும் பல மடங்கு ஜெயிச்சு உட்கார முடியும், வரலாறு படைக்க முடியும். இதை நீங்க மனசுல வச்சுக்கோங்க. அதனால காதல் தோத்துருச்சுன்னா தோல்வி அடையாத மனிதனே இல்லை. அதுலயும் காதல்ல தோக்காத ஒருத்தன் காதலிக்கவே இல்லைன்னு தான் நான் சொல்லணும். காதல்ல தோல்வி அடைஞ்சாதான் அடுத்தது நல்லா கிடைக்கும். அதனால நீங்க பொறுமையா இருந்து ஜெயிச்சு காமிங்க. வாழ்க்கை உங்களுக்கு தான். திருமணம் மற்றும் குழந்தைகளுக்கு அப்படின்னு வரும்போது கடகராசி உங்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அதுதான் மிகப்பெரிய சொத்து. உங்களுடைய திருமணம், உங்களுடைய வாழ்க்கை துணை, உங்களுடைய குடும்பம், இதுக்குதான் நீங்க அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுக்குற ஆள். இது எனக்கு தெரியும். உங்க வாழ்க்கை துணைக்கு தான் நீங்க அதை புரிய வைக்கணும். என்ன சொல்லணும்னா உங்க மனசுல இருக்கிறதெல்லாம் வெளிப்படையா பேசணும். முன்னாடி நடந்தது, ஐதர் அலி காலத்தில் நடந்ததெல்லாம் பேசக்கூடாது. என்ன இருக்கோ அதை அப்படியே பேசணும். அப்படி பேசதான் உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் 100% உண்டு.
கடகராசியை பொறுத்த வரைக்கும் தாம்பத்தியத்தில் முழு விதமான மகிழ்ச்சியை பெற என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா குலதெய்வ வழிபாடு ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தியான பயிற்சி, நல்ல பேசுறது, உணர்ச்சிகளை பரிமாறிக்கொள்வது, அதாவது உங்க வாழ்க்கை துணையோட மனசு விட்டு பேசுறது ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்களுடைய ராசியை பொறுத்த வரைக்கும் பிள்ளையார், இந்த விநாயகர் பெருமானை நீங்க வழிபட வழிபட உங்களுடைய மன வாழ்க்கையிலும் சரி, தாம்பத்திய வாழ்க்கையிலும் சரி, அருமையான ஒரு நிலையை நீங்க சாதிக்க முடியும். உங்களுக்கு முக்கியமானது என்னன்னா புரிதல் தான் முக்கியம். உங்களுக்கு புரியுது, அதை நீங்க உங்க வாழ்க்கை துணைக்கு புரிய வைக்கணும். அந்த புரிய வைத்து மனம் விட்டு பேசக்கூடிய அந்த கான்வர்சேஷன்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆக கடகராசி என்பவர்களுக்கு காதல் மற்றும் திருமணம் சம்பந்தப்பட்ட பல்வேறு விதமான வித்தியாசமான கோணங்கள்ல பல கேள்விகளை பார்த்தோம். அடுத்து வரும் நிகழ்ச்சியில உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.